தென் மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ள விவரங்களை வேளாண் துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான சேத விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம். நந்தினி, வணக்கம். இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளத்தால் மதுரை முதல் கன்னியாகுமரி வரையிலான 8 தென் மாவட்டங்களில் 2,11,450 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக மாவட்டத்தில் அதிகபட்சமாக 1,59,310 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தென்காசி மாவட்டத்தில் 23,769 ஹெக்டரும், விருதுநகர் மாவட்டத்தில் 19,319 ஹெக்டரும், அதே போன்று 9,115 ஹெக்டேர் பரப்பளவிலான விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. திருநெல்வேலியை பொறுத்தவரையில் 8,101 ஹெக்டரும், ராமநாதபுரத்தில் 598 ஹெக்டேர், மதுரையிலும் 598 ஹெக்டேர், சிவகங்கையில் 142 ஹெக்டேர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 105 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேளாண்மை துறை சார்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் 1,01,434 ஹெக்டேர் பருப்பு வகைகளும், 74,340 ஹெக்டேர் சிறுதானியங்களும், 26,600 ஹெக்டேர் நெல், 7,134 ஹெக்டேர் பருத்தி, 1,941 ஹெக்டேர் எண்ணெய் வித்துக்கள், 1 ஹெக்டேர் கரும்பு ஆகியவை முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் வேளாண்மை துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் கடந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களில் கடுமையான மழையின் காரணமாக விவசாய நிலங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில்தான் மதுரை முதல் வரையிலான 8 தென் மாவட்டங்களில் மட்டும் 2,11,450 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது வேளாண்மை துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.